Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல காரசாரமான ஒரு இட்லி பொடி. இந்த இட்லி பொடி ஆந்திராவுல ரொம்பவே பாப்புலரான ஒரு இட்லி பொடி. இதுக்கு பேரு நல்ல காரம் பொடி. இப்போ இந்த ஸ்பைசியான டேஸ்டியான இட்லி பொடியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல காரம் பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடானதும் நம்ம இதுல 15 ல இருந்து 20 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இதோட பேரே நல்ல காரம் பொடி, அதனால கொஞ்சம் ஸ்பைசியா தான் இருக்கும் இந்த பொடி. மிளகாய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு தான் நம்ம கடலைப்பருப்பெல்லாம் ஃப்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு நல்ல பருப்பு எல்லாம் வறுத்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட இட்லி பொடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் அதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து தான் இந்த பொடிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். உளுந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லியை சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டே நம்ம வறுத்தாதான் பருப்பு மல்லி இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகவும் செய்யும், ஓவர் ஃப்ரை ஆகாம இருக்கவும் செய்யும். பருப்பெல்லாம் வறுபடும் போது அந்த வாசனையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஃப்ரை ஆயிடுச்சுன்னு. இப்ப மல்லி ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே நம்ம இதுல 2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். மல்லி சீரகம்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். இதுல ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம். புளியை வந்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்ப பொடிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்தெடுத்துட்டோம். அடுத்ததான் நம்ம எப்படி பொடி பொடிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்ப நம்ம இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இதுல தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை ஓரளவுக்கு பொடிச்சிட்டு வந்துடலாம். இன்னும் இதுல பூண்டு சேர்க்க வேண்டியது இருக்கு. பொடி பொடிக்கும் போது ரொம்ப நைஸா நம்ம பொடிச்சிடக்கூடாது. இதை வந்து இந்த அளவுக்கு கொரகொரப்பா பொடிச்சாலே போதும். அடுத்ததான் இதுல 2 அல்லது 3 பல்லு பூண்டை சேர்த்து கொடுக்கலாம். பூண்டை வந்து மேல் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஒரு சுத்து சுத்தினாலே போதும், ரொம்ப அரைக்க கூடாது. அடுத்ததான் நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். நெய் லேசா சூடானதும் இதுல ஏற்கனவே நம்ம பொடிச்சு வச்ச நல்ல காரம் பொடியை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா இதை கிளறி விடலாம். இப்ப 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நெய்யில வறுக்கும் போது இன்னும் நல்ல வாசனையா ரொம்ப சூப்பரா இருக்கு பொடி. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்பைசியான டேஸ்டியான நல்ல காரம் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோட ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.